அந்த நாட்டின் அரசர் மிக சிறந்த வீரர், எதிரிகளுக்கு சிங்கம் போன்றவர். அதனால் அண்டை நாட்டு மன்னர்கள் அவரிடம் எப்போதும் வாளாட்டுவது இல்லை. நாட்டு மக்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து மிக சிறந்த அரசர் என்ற பெயரையும் பெற்றவர். அவருக்கு ஒரே மகன். அவன் அழகான முகம் உடையவன். ஆனால் அவனது முதுகோ கூன், எப்போதும் குனிந்தே நடந்து திரிந்தான். அவனை நினைத்து அரசருக்கு மிகுந்த கவலை. வருங்காலத்தில் நாட்டை ஆளப்போகும் தன் ஒரே மகன் இப்படி இருக்கிறானே என்று வருந்தினார். புகழ்பெற்ற பல மருத்துவர்களை வரவழைத்து இளவரசனுக்கு சிகிச்சை செய்தார். ஆனால் எந்த பயனும் இல்லை. இறுதியாக வயதான ஒரு மருத்துவர் பற்றி கேள்விப்பட்ட அரசர் அவரை வரவைத்து ஆலோசனை கேட்டார். உங்கள் மகனுக்கு மருந்து அவரிடமே இருக்கிறது. இளவரசன் கம்பீரமாக நிமிர்ந்து நடந்து செல்வது போல ஓவியம் ஒன்றை வரைவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அந்த ஓவியத்தை இளவரசனின் அறையில் வையுங்கள். அந்த ஓவியம் அடிக்கடி அவர் கண்களில் தென்படட்டும் என்றார் மருத்துவர். அதன்படி இளவரசனின் ஆளுயர ஓவியம் வரையப்பட்டது. அதை பார்த்தபடியே வளர்ந்தான் இளவரசன். சில ஆண்டுகளில் அவனது கூன் முதுகு கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது. மிக நன்றாக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான். மன்னருக்கு மகிழ்ச்சி. அந்த மருத்துவரை அழைத்து பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார். மன்னா, முன்பே சொன்னது போல உங்கள் மகனுக்கான மருந்து அவரிடமே இருந்தது. நான் எதுவும் செய்யவில்லை. ஓவியத்தை தினமும் பார்த்த இளவரசன் அதில் உள்ளபடியே தான் மாறிவிட முடியும் என்ற எண்ணத்தை ஆழ்மனதில் வளர்த்து கொண்டார். அந்த நம்பிக்கை தான் அவரை நிமிர்த்தியது என்றார் மருத்துவர்.